வணக்கம் நேயர்களே. இன்றைய நிகழ்வில் இறைநிதி செல்வர் மருத்துவர் திருமிகு பாரி அவர்கள் நமது சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்போம். ஐயா வணக்கம். வணக்கங்க. இறைநிதி செல்வர் செம்பல் இல்லையா, இந்த பட்டம் எதன் மூலமாக கிடைத்தது, எதற்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டது? அதாவது நான் பிற்படுத்தப்பட்ட தொழிலாளர்கள் மிகுந்த வடசென்னை பகுதியிலே மகாகவி பாரதியார் வியாசர்பாடி பகுதியிலே அந்த பகுதி தோன்றிய காலம் தொட்டு நான் மருத்துவனாக இருக்கின்றேன். அப்படி இருக்கிற பொழுது என்னுடைய குடும்ப பின்புலமாக என்னுடைய தந்தையார் பேராசான் தமிழ் பேராசிரியர் நாராயணசாமி பிள்ளையினுடைய வளர்ப்பாக நான் வருகின்ற பொழுது என்னுடைய ஊனிலும் உயிரிலும் உதிரத்திலும் ஊறிய ஒரு பண்புகள் தமிழ் பண்பு, தமிழும் ஆன்மீகமும். அந்த அடிப்படையிலே நாம் ஒரு செய்கின்ற எல்லா செயல்களிலும் நம்மை தாண்டி அந்த பண்புகள் அந்த தன்மைகள் வெளிப்படுகின்றன. நாம போய் இது காட்டிக்கிறது கிடையாது. ஒரு கோயில் நிகழ்வில் கூப்பிட்டாங்கன்னா என்னால் முடிந்த ஒரு உதவியும் அந்த கோயில் சார்ந்த நிகழ்வுக்கு ஒரு உரையாடலும் நான் செய்து கொண்டு தான் இருந்தேன். அது என்னுடைய தமிழ் பின்புலம் பாரம்பரியம். அது நாள்பட 1981 தொடங்கிய அந்த பணி கிட்டத்தட்ட சிறுக ஒரு 10 ஆண்டுகள் அது தொடர்ந்தது. அதை கண்ணுற்று கொண்டிருக்கிற அந்த பகுதியை சார்ந்த ஆன்மீக பெரியோர்கள், அருந்தமிழ் சான்றோர்கள், சமூக ஆர்வலர்கள் என்னுடைய அந்த தன்மையிலே விஞ்சி இருக்கிற தன்மையாக அந்த இறைநெறியை பார்த்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதனால்தான் எங்களுடைய பகுதி பேராசான் மறைந்த கஜேந்திரன் அவர்கள், மாபெரும் தமிழ் பேராசான் அவர்கள் ஒரு நிகழ்விலே நான் ராமாயணம் தொடர் பற்றிய ஒரு நிகழ்வை அமைத்து கொடுத்தேன். அதை நான் ஏற்பாடு செய்திருந்தேன், அமைப்பாளராக இருந்தேன். அதன் அடிப்படையிலே அந்த நிகழ்வுக்கு ஒட்டிய நிகழ்விலே எனக்கு அந்த ஒரு பட்டத்தை தந்து வாழ்த்தி அருளினார்கள். அந்த நாள் முதல் என்னுடைய நண்பர்களும் இறைநெறி செம்மல் என்று அழைக்க தொடங்கினார்கள். தெய்வ தமிழ் சங்கம் அதோட நிறுவனராக இருக்கீங்க. ஆமாம். சங்க தமிழ் நிறைய பார்த்துருக்கோம், நிறைய சங்கங்கள் பார்த்துருக்கோம். ஆமாம். அந்த தெய்வம் என்ற முன்னோற்று எதற்காக? அதாவது நீங்கள் தமிழை உள்நோக்கி பார்த்தால் இந்த மொழியினுடைய தொடக்கம் பக்தி இலக்கியங்களால் வந்ததுன்றதுக்காக சொல்கிறீங்களா? தமிழ் படைக்கப்பட்டது இறைவனை துதிப்பக்காகத்தான், இதில் மாற்று கருத்தே இல்லை. தெய்வ மொழிகள் தெய்வ பாஷைகள் என்று எதை சொன்னாலும் அந்த மொழியிலே இல்லாத ஒரு ஆன்மீக உணர்வு, இறை பற்றிய துதி, இதை பற்றிய புராணம், இதை பற்றிய வழிபாடு, இவை அனைத்தும் செறிந்து இருக்கக்கூடிய ஒரு மொழி, ஆன்மீக மொழி, தெய்வ மொழி தமிழ்தான். இதில் என்னவென்றால் நாங்கள் ஒரு படி மேலே போய் தமிழை தெய்வத்தை சொல்லுகிற தமிழ் என்பது போய் தமிழையே தெய்வமாக சொல்லிடுவோம். காரணம், எப்படி ஒரு இறைபக்தன் உன்னை நான் இறைநிலைக்கு கொண்டு செல்கிறேன் என்று சொல்வார்களோ அதுபோல இறையை சொல்லி 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 அந்த இறைநிலை தமிழுக்கு வந்து விட்டது. எப்படி ஒரு காந்தம், ஒரு மேக்னெட், அந்த மேக்னெட்டை ஒரு உரசுகிற இரும்பு அதுவும் காந்தமாக மாறிவிடுகிறதோ அதுபோல காலகாலமாக பல்லாயிரம் ஆண்டுகளாக இறையே பற்றி பேசி கொண்டிருக்கிற அந்த தமிழுக்கு இறை தமிழ் என்று சொல்வதில் தவறில்லை என்று நாங்கள் முடிவெடுத்து தமிழ்ச்சங்கத்தை உருவாக்குற ஒரு முயற்சியில் வருகிற பொழுது அதற்கு என்ன பெயரிடலாம் என்று கிட்டத்தட்ட நாங்கள் 3 மாதங்கள் ஆலோசனை செய்து எங்கள் பகுதியில் இருக்கிற ஆன்மீக பெரியோர்கள், அருந்தமிழ் சான்றோர்கள், புலவர்கரசன், கஜேந்திரன் மற்றும் பல பேராசிரியர்களாம் ஒன்று சேர்ந்து எடுத்த முடிவுதான் தெய்வ தமிழ் சங்கம். அதனுடைய குறிக்கோளும் தான் தமிழை வணங்குவோம், தமிழால் வணங்குவோம். அதுதான் எங்களுடைய முதல் முழக்கமாக இருந்தது. அது ஏறத்தாழ 1993 ஒரு தமிழ் புத்தாண்டில் தொடங்கப்பட்ட அந்த மன்றம், அந்த சங்கம் கடந்த 31 ஆண்டுகளாக பீடு நடை போட்டு தன்னால் என்ற ஆன்மீக நிகழ்வுகளையும் அருந்தமிழ் நிகழ்வுகளையும் மக்கள் பணிகளையும் செவ்வனே செய்து கொண்டு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக யார் பயனுக்கு போய் சேர வேண்டுமோ அந்த செயலை இறையருளால் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். தமிழ் புத்தாண்டு தினத்தன்று தொடங்கினீன்னு சொன்னீங்க. ஆமாம். அது தை மாதமா இல்லை சித்திரை மாதமா? இதிலே மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் நாங்கள் எல்லாம் கிராமத்திலிருந்து வந்தவர்கள். சரி, சித்திரை மாதம்தான் 1000 தான் இருந்தாலும் தமிழுடைய புத்தாண்டு.
தை மாதம் ஆவணி மாதம் என்று நான் வரலாறை படித்திருந்தாலும் கூட நம்ம பெரியோர்கள், எளியோர்கள், உழவர்கள் பார்த்து அது எந்த நாளிலே அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த கருத்துக்கு உட்பட்டு தான் நாங்கள் சித்திரை மாதத்தை தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுகிறோம். இதில் என்ன கருத்து என்றால், எந்த நாளில் புத்தாண்டை கொண்டாடுகிறோம் என்பது பெரிதல்ல, தமிழை எவ்விதம் நீங்கள் கொண்டு சேர்க்கிறீர்கள் என்பதுதான் பெரிது. நாம் வெறும் வார்த்தையால் அதை மாற்றி விடுவதால் நமக்கு பயனில்லை. இல்லை, இப்போ உங்களுடைய கருத்துக்காக நீங்கள் சப்பை கட்டு கட்டுகிறீர்கள் என்ற ஒரு கருத்து சொல்லுங்க. அதாவது இந்த தமிழ் புத்தாண்டுகளுக்கு 60 ஆண்டுகளை சொல்கிறார்கள். ஆமாம், அந்த ஆண்டுகள் ஒன்று கூட தமிழில் என்று தெரிகிறது. ஆண்டுகள் தமிழில் இல்லை என்றாலும் நாம் அதற்கான முயற்சிகள் நம்ம பெருசா எடுத்து அதை மாற்றணும். நம்ம பல புலவர்கள், பெரும் புலவர்கள், தமிழ் புலவர்கள்லாம் இணைந்து தை முதல் நாள் தான் புத்தாண்டு, தமிழர் புத்தாண்டு என்று சொன்ன பிறகு நீங்கள் அவர்களை மறுதளிக்கிறீர்களா? மறுதளிக்கவில்லை. இதில் ஒரு பாரம்பரியத்தை பார்க்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். அதில் இருக்கிற பின்னணியை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். உழவர்களும் மற்றவர்களும் அந்த நாளை இன்றளவும் கூட சித்திரை என்று தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் பெரிய தவறு இருப்பதாக நான் கணிக்கிறேன். அந்த பாரம்பரியத்தை, உண்மையான நிலவரத்தை சிலர் இடையில் மாற்றிவிட்டார்கள். அந்த மாற்றத்தை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம், அது தவறு என்று புலவர்கள் கூறுகிறார். நான் விக்கிபீடியா எல்லாவற்றிலும் நாங்களுடைய தமிழ் புத்தாண்டை சொல்கிற போது நாம் பார்த்தோம், தொல்காப்பியத்திலே இருக்கிறது சித்திரை, நம்முடைய மாதங்கள் இருக்கிறது, சித்திரை முதல் நாள் என்று இருக்கிறது. காரணம், ஒரு டச்சு மன்னன் வருகிறான், அவன் நம் நாட்டின் மீது படையெடுக்கிறான். அப்பொழுது அவன் தன் குறிப்பிலே எழுதுகிறான், நாங்கள் படையெடுப்பை தள்ளி வைத்திருக்கிறோம். காரணம், அன்னைக்கு தமிழ் புத்தாண்டு. அன்றைய தினம் இந்த கோவிலில் இருந்து சிவன் ஊர்வலம் போக இருக்கிறார். அந்த ஊர்வலம் புளித்து புத்தாண்டு நிகழ்வு முடிந்த பிறகு நாங்கள் அந்த கோயிலை இடிக்கப் போகிறோம், கோயிலை கை கொள்ளப் போகிறோம் என்ற ஒரு குறிப்பு இருக்கிறது. ஆக இதற்கு எந்த அளவுக்கு கருத்துக்கள் இருக்கிறதோ சார்பாக மறுப்பாக, அந்த அளவுக்கு சார்பாக மறுப்பாக அந்த கருத்துக்கள் இருக்கிறது. எங்களுடைய நோக்கம், நாங்கள் தமிழ் அறிஞர்கள் அல்ல, தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் அல்ல, தமிழ் சேவகர்கள், தமிழ் தொண்டர்கள். இதை அதிக தூரம் எவ்வளவு தூரம் போய் சேர்க்க வேண்டும் அதை இதற்கான ஒரு நிலைப்பாடை கொண்டவர்கள் இருக்கிறார்கள். அதில் அரசியல் புகுந்து விட்டதால் நாங்கள் அதில் அதிக கவனம் செலுத்தல். இதுதான் உண்மை. ஆய்வு நிலைக்கு போகல, ஆனால் இப்போ இருக்கிற நடைமுறையை நாங்கள் நிச்சயமா பயன்படுத்துகிறோம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதில் 50% இறைநெறி, 50% தமிழ் நெறி, இதோடு சேர்ந்து மக்கள் நெறி, தேசியமும் தெய்வீகமும் மொழியும் கலந்த ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்து நாங்கள் பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் குறிப்பிட்டது போல அறிஞர்கள் அல்ல, நாங்கள் தமிழ் ஆர்வலர்கள், ஆராய்ச்சியாளர்கள் அல்ல. தமிழை கொண்டு சேர்க்கிற விதமாக அதை ஒட்டி அந்த பெயரை சொல்லி பல பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். சிறுவர்களுக்கும் மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் போய் சேர்கிற விதமாக இந்த பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் இந்த கருத்தை முன்னெடுத்தினால் இதில் தொய்வு ஏற்பட்டு விடுகிறது என்பதுதான் எங்களுடைய உண்மை நிலைப்பாடு. தெய்வ தமிழ்ச்சங்கம், அதனுடைய கொள்கைகள் குறிக்கோள்லாம் சொன்னீங்க, என்னென்ன செயல்பாடுகள்லாம் செஞ்சுருக்கீங்க? அருமையாக கேட்டீர்கள். இந்த தெய்வ தமிழ் சங்கம் 1993 ஒரு சித்திரை திங்களிலே ஆன்மீக அருட்கடலாக இருக்கின்ற கிருபானந்த வாரியார் அவர்களால் துவக்கப்பட்டது. அன்றைய நேரம் நாங்கள் எடுத்த ஒரு பெரும் விழாவுடைய சொல்லிக்காட்ட விரும்புகிறேன். அதுவரை அந்த விழாவை முறியிருக்கிற விழா இன்று வரை அந்த பகுதியில் நடைபெறவில்லை. இது ஒரு சிறப்பு. ரெண்டாவது, நாங்கள் மக்கள் சேவைக்கும் அந்த அரிமா சங்கத்துடன் சேர்ந்து பலவிதமான கண் பரிசோதனை நிகழ்ச்சிகளை படுத்திருக்கிறோம். ஆயிரக்கணக்கானவர்களுக்கு நாங்கள் கண்ணொளி வழங்கியிருக்கிறோம். 1998 நீங்கள் தனிப்பட்ட முறையிலே அதை செய்திருக்கிறீர்கள். தெய்வ தமிழ் சங்கம் எல்லாமே அந்த பேனர்ல தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த தனிப்பட்ட முறை மருத்துவம் என்கிற பொழுது அதை செய்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது. வடசென்னையில உங்களை தெரியாதவங்க இல்லை, எல்லாருக்கும் தெரியும், நல்ல மனிதன் சொல்றாங்க. ஆனா சங்கத்தின் மூலமாக பெரிய காரியங்கள் என்ன செஞ்சீங்க? இதுதான் செஞ்சிருக்கோம். அது ஒன்று செஞ்சிருக்கோம். எல்லாமே அந்த பேனர் தான். எனக்கு தனிப்பட்ட விதத்தில் எந்த விதமான ஒரு புகழையோ எந்த விதமான தனிப்பட்ட ஒரு ஆதரவையோ மறைத்து கொண்டு தெய்வ தமிழ் சங்கத்துல தான் நீங்க முழுசா ஒரு மனிதன் என்பவன் எனக்கு என்று ஒரு தொழில் இருக்கிறது. அதில் நான் 12 மணி நேரம் உழைத்தாக வேண்டும். வாரத்தில் கிட்டத்தட்ட 6000 நாட்கள் தொழில் இருந்த வேண்டும். மீதி அந்த அரை நாளில் அதை தொகுத்து பகுத்து அதை திட்டமிட்டு எல்லா மாதத்திலும் 3வது ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் இந்த 3 விதமான ஒரு செயல்பாடுகள் செய்கிறோம். மாணவர் அரங்கம், மருத்துவர் அரங்கம், தமிழ் அரங்கம். மாணவர் அரங்கம் சொல்லுகிற பொழுது அந்த குழந்தைகளுக்கு போன வாரம் 21ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு நாளிலே பாரதியை பற்றிய கவிகளை பாட வைத்தோம். நாங்கள் கண்ணதாசன் பற்றி பேச வைத்தோம்.
தமிழ்த்தன்றல் திருவிக்கா பற்றி பேச வைத்தோம் 3 வகுப்புகளுக்கு தகுந்த மாதிரி. அதே மாதிரி அவங்களுடைய அறிவியலை ஊக்குவிக்கும் விதமாக எங்களுடைய இணைச் செயலாளர் பேராசிரியர் யோசா அவருடைய தலைமையில் இருக்கிற அந்த குழு வினாடி வினா நடத்தி அவர்களுக்கு அறிவியலை உருவாக்கணும். அவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் நாங்கள் புத்தகங்களையும் சிறப்புகளையும் பண்ணி கிட்டத்தட்ட 100 மாணவர்களை நாங்கள் ஊக்குவித்துக் கொடுக்கும். இது மாணவர் அரங்கம். அடுத்து மருத்துவர் அரங்கம். மருத்துவனாக இருக்கிற போது எனக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வாய்ப்பு 43 மருத்துவ விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நாங்கள் செய்து கொண்டு போன வாரம் கோடைக்கால நிகழ்வுகளை பற்றி பேசும். அடுத்து தமிழரங்கம் என்று வருகிற போது ஏர்வாடி ராதாகிருஷ்ண ஐயா அவர்களை வைத்து தமிழ் புத்தாண்டு கவியரங்கம் ஒன்று நடத்தினோம். கிட்டத்தட்ட 70 கவிஞர்கள் கலந்து கொண்டார்கள். சிறப்பு பெற்றவர்களுக்கு பரிசு வாங்கினோம். அந்த போன மாதத்தினுடைய சிறப்பு உலக நூலக நாள் விழா. அதில் சிறப்பாக இருந்த ஒரு பெருமாட்டியை கொண்டாந்து அவங்களுக்கு ஒரு சிறப்பு செய்து முடித்தோம். அதே போல் அந்த நிகழ்வுடைய அதனுடைய முடிவாக நாங்கள் வருங்கால அந்த கடைசியில் ஒரு கூட்டம் போட்டு எங்களுடைய அடுத்த மாதத்தின் நிகழ்வுகளை நாங்கள் முடிவு செய்து அதற்கான ஒரு சிறப்பை நாங்கள் நிச்சயமாக செய்து கொண்டிருக்கிறோம். ஆக என்னுடைய வசதிக்காக என்னுடைய நேரத்துக்கு உட்பட்டு எங்கள் எல்லோருமே வேலை செய்கிறவர்கள், எங்கள் சங்கத்திற்கு அனைவரும் வேலை செய்கிறவர்கள். அவர்களுடைய இருக்கிற நேரத்தை எப்படி இருக்கிற பணத்தை நாங்கள் சேமித்து செய்கிறோமோ அதுபோல் இருக்கிற நேரத்தை நாங்கள் சிறிது சேமித்து எங்களால் என்ற முயற்சிகளை எங்கள் கடந்த 31 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறோம். மகிழ்ச்சி. அதாவது கிருபானந்த வாரியார் அவர்களை பற்றி பேசுனீங்க. மிகச்சிறந்த அறிஞர், இறையியலாளர் என்றெல்லாம் சொல்லலாம். ஆனால் தமிழ்நாட்டிலே தமிழ் மக்களிடத்தில் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை அவருக்குரிய தகுதியை அடையவில்லை, அவரை அவருடைய தகுதியை வெளியே கொணரவில்லை, அதற்கு தடையாக பலர் இருந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் செய்திகள் இருக்கிறது. இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? நீங்கள் சொன்னது 100க்கு 100 உண்மை. ஏனென்றால் அவர் தமிழ் கடல், ஆன்மீக கடல். ஒரு தலைப்பை கொடுத்தால் பல மணி நேரம் பேசக்கூடியவர். இன்று பேச்சாளருக்கெல்லாம் ஒரு சூத்திரமாக, ஒரு முன்னோடியாக, ஒரு ஆசானாக இருக்கிறவர். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் அவர் முழுக்க முழுக்க ஆன்மீகம் இருந்து கொண்டிருந்தார். அவர் அந்த பணிகளை செய்து கொண்ட காலத்திலே ஆன்மீகத்தை விலகிய அரசியல் சூழல் இருந்தது ஒரு காரணம். 2வது, அவர் வளைந்து நெளிந்து போகிறவரே அல்ல. எனக்கு தலைவன் சிவன் மட்டும்தான், எனக்கு தலைவன் முருகன் மட்டும்தான், அவர் ஒருவனுக்காக மட்டும்தான் நான் கட்டுப்படுவேன், என்னுடைய வாழ்த்து இருக்கும் என்று சொல்லி தனி மனித துதிக்கு அவர் போகாதவர். இதையெல்லாம் சமரசம் செய்து கொள்ளாததும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் தமிழார்ந்த பெரியோர்கள், ஆன்மீகத்தில் ஊறியவர்கள், தமிழையும் ஆன்மீகத்தையும் ஒருங்கே தெரிந்தவர்கள் நிச்சயமாக இன்றளவும் வாரியார் அவர்களை நாங்கள் தெய்வமாக போற்றி எங்களுடைய எல்லா நிகழ்வுகளும் அவருக்கு முதல் வணக்கம் செய்து கொண்டிருக்கிறோம். உண்மையான ஆர்வலர்களாக இருக்கக்கூடிய பல தொழிலதிபர்கள் அவரை முன்னிறுத்தி தங்களுடைய தொழில் செய்கிற இடத்திலேயே கூட இறைவனுக்கு அடுத்தபடியாக அவளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அவர் அதை விரும்பவும் இல்லை. ஆனால் தேவையானவர்கள் அவரை தேடி அறிந்து அவரை முன்னிலை இன்றமும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு நாங்கள் செய்த மாபெரும் நினைவஞ்சலி இன்றமும் பேசப்படுகிறது. அந்த காலத்திலே முன்னாள் நிதியமைச்சர் சி சுப்பிரமணியம் வந்தார், இளையராஜா வந்தார், பாரதி ராஜா வந்தார், மியூசிக் கம்பெனி மாபெரும் விழாவை எடுத்தோம். சரவணபவன் ராஜகோபால் அவர்கள் வந்தார். அப்படி அவருடைய விஷயங்களை தெரிந்தவர்கள் இன்றளவும். ஆனால் நீங்கள் சொல்வது போல அவருடைய காலகட்டத்தில் இருந்த பேச்சை விட இன்று இசை நாடாக்களும் இருக்கிற அந்த ஒரு தனி சேனலும் இன்னளும் அவருடைய புகழை பரப்பி கொண்டிருக்கிறது. அந்த ஒரு நிலை அவர் இரவா புகழ் பெற்றிருக்கிறார் என்ற ஒரு திருப்தி எங்களுக்கு இன்னமும் உண்டு. வெளிப்படையாக ஒரு கேள்வி, அவர் பார்ப்பனராக பிறக்கவில்லை என்பதால் அவருக்குரிய அந்த தகுதியை, உயர்நிலையை யாரும் கொடுக்கவில்லை என்ற ஒரு வாதம் இருக்கிறது. அந்த வாதம் அது உள்ளுக்குள் போக விரும்பவில்லை. ஆனால் அதில் ஒரு நல்ல ஒரு செய்தி என்னவென்றால் அவர் பார்ப்பனராக இருந்திருந்தால் இத்தகைய தமிழார்ந்த மனிதராக இருந்திருக்க முடியாது. உங்களால் விரும்பப்பட்டிருக்க நிச்சயம் அதுவும் ஒன்று விரும்பப்பட்டிருக்கிறது என்று வேறு விஷயம். அது நிச்சயமா அது அப்படி கிடையவே கிடையாது. எங்கள் சங்கத்திலையும் அத்தகைய அந்த இனத்தை சேர்ந்தவர் இருக்கிறார்கள். நீங்கள் சொன்னதனால் சொல்லுகிறேன், தமிழார்ந்த அந்த உணர்வு அவர் பிராமணராக இல்லாதனால் தான் இருந்தது. அவருடைய பாரம்பரியம் அப்படிதான். அவருடைய குடும்பம் எங்களுடைய பகுதியை சேர்ந்தவர், வடார்காடு மாவட்டத்தை சேர்ந்தவர் மாமனிதர். ஆகையினால தமிழுக்காக அவர் தமிழ் படித்தார், பிழைப்புக்காக படிக்கவில்லை. அந்த அளவிலே அந்த ஒரு விஷயம் ஒரு பெரிதாக எங்களால் உணரப்படவில்லை. அதை நாங்கள் வெளிப்படுத்தவும் விரும்பவில்லை. இப்போ என்னை பொறுத்தவரை நீங்கள் மருத்துவர் என்பதை விட ஒரு தமிழறிஞர் என்ற நிலையில் ஒரு கேள்வி, அறிஞர் அல்ல ஆர்வலர், மீண்டும் நான் சொல்லுவேன். அந்த நிலையில் ஒரு கேள்வி கேட்கிறேன். சொல்லுங்க. அதாவது மொழி ரொம்ப முக்கியமானது. ஆமாம். இப்போ நீங்கள் உங்களுடைய
தெய்வத்தை, நீங்கள் விரும்புகிற தெய்வத்தை உங்களது மொழியில் வழிபடுவீர்களா? ஆமாம். அல்லது வேற எந்த மொழியிலும் வழிபடுவீர்களா? எங்களுடைய குறிக்கோளை உங்களுக்கு நீங்கள் மறந்துவிட்டு என்று நினைக்கிறேன். தமிழை வணங்குவோம், தமிழால் வணங்குவோம். இதுதான் எங்களுடைய முதல் வரி. இதை தொடர்ந்து ஒரு கேள்வி. அதாவது தமிழை ரொம்ப முக்கியமாக கடவுளுக்கு அடுத்தபடியாக நினைக்கிறோம். ஆமாம். ஆனால் வீட்டிலும் இல்லை யாக குண்டங்கள் எல்லாம் சமஸ்கிருதத்தை சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க எப்படி தமிழர்கள் ஆவார்கள்? அது ஒரு குறையே அல்ல. நீங்கள் காதில் கேட்பது வேறு மொழியாக இருந்தாலும் உள்ளத்தில் நினைப்பது இறைவனாக இருக்கிற பொழுது அப்படியாவது அவர்கள் இறை உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற நிம்மதி நமக்கு போதும். அதற்கு ஒரு படி மேலே போய் அந்த விஷயத்தையும் கூட தமிழால் செய்யுங்கள் என்று நம்ம ஒரு சாதாரண வேலைகள் செய்கிறீர்களா நீங்கள்? நிச்சயமாக செய்கிறோம். எங்களை சார்ந்தவர்களுக்கெல்லாம் தமிழ், என்னுடைய தந்தையார் கிட்டத்தட்ட 2000 தமிழ் முறைப்படி திருமணம் செய்தவர். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். முன்னாள் சீஃப் செக்ரட்டரி பத்மநாபன் என்னுடைய தந்தையார் கையால் நான் மங்களநான் எடுத்து திருமணம் செய்யப்பட்டவர். சீஃப் செக்ரட்டரியாக இருந்த அக்ரி செக்ரட்டரி விஸ்வநாதன் அவர்கள். இப்படி அவரவர்கள் நிலைக்கு தகுந்தவாறு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன சொல்கிறேன், நமக்கு கிடைத்த நேரம் குறைவு, நமக்கு கிடைக்கிற சக்தி குறைவு. என்னுடைய தனிப்பட்ட முறை என்னென்றால், இதிலெல்லாம் ஒரு கவனம் செலுத்தி ஒரு அரசியல்வாதி போல நீ தமிழ் செய்கிறாயா, நீ தமிழ் தான் பேசுகிறாயா குடும்பத்தில், அதெல்லாம் எங்களுக்கு வேலையே இல்லை. அதாவது ஒரு பெரிய பரப்பளவை கொண்ட ஒரு கருத்துரு உங்களை பல இடங்கள் கொண்டு போகும். சாதாரணமாக நீங்கள் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்ததுனால பிஜேபி இங்கே வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நிலையில் நீங்கள் அந்த கருத்தை முழுசாக கொண்டு போகணும் தானே, தமிழுக்கான முக்கியத்துவத்தை கொண்டு போகணும் தானே. இப்போ சத்திவேல் முருகன் தமிழை தமிழனை யாராலும் சிறிதும் கீழ்மைப்படுத்த முடியாது என்ற உண்மையை எல்லோரும் உணர்வார்கள். காரணம், இது இறைமொழி, இறைவனால் படைக்கப்பட்ட மொழி. ஆகையினாலே தமிழை சிறுமைப்படுத்துபவர்கள் இறைவனால் சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள். அதை சிறிதளவு கூட யாரும் அசைத்து பார்க்க முடியாது என்ற ஒரு நெஞ்சார்ந்த ஒரு உறுதியை என்னால் நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. தெய்வ தமிழ் சங்கத்தின் நிறுவனர் அவர்களே, அதாவது இப்போ இறை சார்ந்த அல்லது தெய்வ சமயம் சார்ந்த ஒரு தமிழ்ச்சங்கத்தின் தலைவர், இதில் பல் சமயங்களையும் நீங்கள் ஆதரிக்கிறீர்களா? நிச்சயமாக. நான் உங்களுக்கு அந்த போட்டோவை காட்டவில்லை, புகைப்படத்தை. கோபுரத்துக்கு இடையிலே சிலுவைக்கு கீழே ஒரு இஸ்லாமிய சமுதாய மக்கள் பிறையோடு வழிபட்டு கொடுக்கிறார்கள். இதுதான் எங்களுடைய சின்னம். ஒரு சமயம் சார்ந்தல்ல. நிச்சயமாக இல்லை. 100க்கு 100 இல்லை. அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் சங்கத்தை நாங்கள் கலைத்து விடுவோம். ஏன்னா மதம் சார்ந்து விட்டால் மனிதன், அடிப்படை மனிதன், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற ஒரு உயர்ந்த தத்துவத்தை சொன்னவன் தமிழ். சமயத்தை மாத்திக்கலாம், ஆனால் மொழியை மாத்திக்க முடியாது. மொழி நமக்கு உயிர், மொழி நமது உயிர். ஆகையினாலே இதில் நாங்கள் சிறிதும் சமரசம் இல்லாமல் இனம், மொழி, இனம், ஜாதி, மதம் சார்ந்து எல்லோரையும் இணைத்து நாங்கள் இந்த சங்கத்தை கடந்த 31 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் இந்த ஒரு சின்ன அழுக்கு கூட, கரை கூட படக்கூடாது என்பதில் நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறோம். இந்த சங்கம் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்பதற்காக இளைய தலைமுறையினரை இந்த சங்கத்திற்குள் கொண்டு வந்து அவர்களை நிர்வாகிகள் ஆக்குகிற எண்ணங்கள் உண்டா? நிச்சயமா, அருமையாக சொன்னீங்க. ஒரு தகுந்த நேரத்தில் சொன்னீங்க. நாங்கள் மகளிர் தின விழா இந்த மாதத்துக்கு முன் மாதம் போனது ஏப்ரல், மார்ச் மாதம் மகளிர் அணி ஒன்றை துவக்கி விட்டோம். அடுத்த மாதம் மாணவர் அணி நாங்கள் துவக்குகிறோம். இதனுடைய அடிப்படை நோக்கம் நீங்கள் சொன்னதுதான். இந்த எடுப்பை, இந்த முனைப்பை, இந்த நிலைப்பாட்டை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதுதான் எங்களுடைய நோக்கம். ஏனென்றால் எங்களோடு முடிந்து விடுவதில்லை. நாங்கள் 30ஆம் வயதில் ஆரம்பித்தோம். எனக்கு 65 வயது. நிர்வாகிகள் எல்லாம் கொஞ்சம் வயது கூடியவர்கள் தான். அதில் ஒரு 5-6 நிர்வாகிகள் அவர்களுடைய காலத்தை முடித்து கொண்டார்கள். ஆனால் நிச்சயமாக அடுத்த தலைமுறைகள் எடுத்து செல்கிற பெரும் முயற்சி நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதை நிச்சயம் நாங்கள் நிரூபித்து காட்டுவோம். இப்போ தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர், துணைச் செயலாளர் இருக்கீங்க. ஆமாம். இதில் யாராவது 30 வயதிற்கு கீழ் உள்ளவர்கள் இருக்கிறார்களா? நிச்சயமாக இருக்கிறார்கள். என்னுடைய பொருளாளர் 30க்கு ஏறக்குறைய 30-35 வயது உள்ளவர் தான். நேற்றைய தினம் பொறுப்பேற்றுக் கொண்ட ஊடகவியலாளர் மிஸ்டர் குணாலன், அவரும் 30-32 வயதுக்காரர் தான். அப்படி அவர்கள்லாம் இளைஞர்கள்லாம் உள்ளே இருக்கிறார்கள். மகிழ்ச்சி. நீங்கள் இப்பயே புரிஞ்சுட்டு இருப்பீங்க. நான் 65 சொன்ன பிறகுதான் உங்களுக்கு தெரியும். நான் எண்ணத்தினாலே நான் 40 வயதுக்காரனாக தான் நினைத்து கொண்டிருக்கிறேன். மகிழ்ச்சி. நேர்களே, ஒரு சிறிய விளம்பர காணொளிக்கு பின் நிகழ்ச்சி தொடரும். நேர்களே, நிகழ்வு தொடர்கிறது. ஐயா, உங்களுடைய பெயர் பாரி. ஆமாம். கடையெழு வள்ளல்களிலே முதன்மையான ஒரு சரி
பெயர் அது. ஆமாம். பாரியை பற்றி உங்கள் கருத்துக்கள், அவரை பற்றி நிறைய படிச்சிருக்கீங்களா? நிச்சயமா. இதில் எப்படின்னா, என்னுடைய தந்தையார் தமிழ் ஆசானாக இருக்க போய் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற அனைத்து பெயர்களையும் தமிழ் தான். என்னுடைய அண்ணன் பெயர் தமையனார் பெயர் இளங்கோவன், என்னுடைய தமைக்கையார் பேர் பூங்கோதை. அதனால் அது ஒரு பெரிய வியப்பில்லை. எங்கள் தந்தையாரால் பெயரிடப்பட்டவர்கள் எல்லாம் சிறப்பான ஆன்மீக தமிழ் பெயர்கள் தான். தந்தையார் தமிழ் பெயர் வச்சுட்டார், நீங்கள் வச்சிங்களா தமிழ் பெயர்? தமிழ் பெயர் வைக்க முயற்சி பண்ணி அது ஒரு கூட இருக்குது. அது ஏன்னா என் தந்தையார் தனிமையில் இருந்தார். நம்ம தனிமையை மட்டும் இல்லை, குடும்பம் சார்ந்து இருக்கிறதுனால சிலதெல்லாம் சமரசம் செய்து கொண்டது தான் உண்மை. அதனால் அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இதே என்னுடைய அடிப்படையில் பாரியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம், பாரி ஒரு தனித்துவமாக இருந்த ஒரு பரம்புமலை தலைவன். அவனுக்கு இருக்கிற ஒரே சிறப்பு, சிறிதும் விட்டு கொடுக்காது, தலை வணங்காதது. அந்த மலையை முற்றுகையிட்டு விட்டார்கள், நீங்கள் சரணடையுங்கள் என்று சொல்லுகிற போது கூட தனியாக நின்று போரிட்டவன். மூவேந்தர்களும் எடுத்து நின்றவன். அது அவனுடைய துணிச்சலுக்கு காரணம். ஆக தயகுணம் உண்டவன், தயவு குணம் உண்டவன், அவன் கோழை அல்ல என்பதை நிரூபித்தவன் பாரி. அதே போலத்தான் எங்களுடைய மனதிலே நெஞ்சிலே வாழ்கின்ற இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தற்காலத்தில் எங்கள் காலத்திலே வாழ்ந்த ஒரு மாபெரும் தலைவனை அதோட நான் ஒப்பிட்டீங்களா? நிச்சயமா. எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்ல முடியும். வரலாற்றில் படித்தது சில குறைகள் இருக்கலாம், நிறைகள் இருக்கலாம், உண்மை இருக்கலாம். ஆனால் கண்ணுக்கு முள் வாழ்ந்த ஒரு மாபெரும் தலைவனை நாங்கள் அதை கூட நினைத்து பார்க்காமல் இருக்க முடியவில்லை. ஏனென்றால் நான் அவருடன் சில காலம் பயணித்திருக்கிறேன். அந்த அடிப்படையிலே அதே போல பாரி என்று பெயர் வைத்தவர்களுடைய பிறக்கிற பிள்ளைகள்லாம் பெண்களாகத்தான் இருக்கும். இது ஒரு சின்ன ஒரு ஒப்பீட்டு முறை. அங்கவை சங்கவி அது மாதிரி அங்கவை சங்கவி மாதிரி இருக்கும். அவெல்லாம் எல்லாமே அந்த 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 ஒரு தயவின் வெளிப்பாட்டால் அவருடைய குடும்பங்கள் மிக மிக நன்றாக கொடை உள்ளங்களும் உண்டாகும். நிச்சயமா இருக்கும். ஏன்னா அது இல்லாமல் அந்த பேர் வைக்கிறது அர்த்தமே இல்லை. எங்கள் தந்தையார் சொல்வார்கள், ஒரு மோசமான ஒரு ஆள் இருந்தான், ஒரு ரொம்ப கடுமையான ஆள், அவனுக்கு தர்ம வேஷனே போட வச்சாங்க. நம்ப மாட்டேங்க, 15 வருஷம் கழிச்சு அவன் தர்மனாக மாறிட்டான். அந்த மாதிரி நம்முடைய தமிழ் பண்பாட்டிலே இத்தகைய பெயர்கள் வைக்கிற பொழுது அதனுடைய குணாதிசயங்கள் அவர்களை போய் சேர வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கும். அது நடந்தும் இருக்கிறது என்பதுதான் உண்மை. மருத்துவனாக இருக்கிற எனக்கு அதை செய்கிற வாய்ப்புகள் பல விதமாக இருக்கிறது. என்னுடைய மருத்துவத்திலே 1/3 பகுதி நான் மிக மிக குறைவான கட்டணத்திலே அந்த பகுதியில். ஏனென்றால் அத்தகைய மக்கள் நண்பரோடு சொன்னார்கள், என்ன நீ வேசற்பாடியில் போய் செட்டில், எங்கே கட்டினாலும் பில்டிங் அதே செலவு தானே, இதுதான் நான் இருக்க வேண்டிய இடம் என்று இறைவன் நினைத்திருக்கின்றான். என்னை நம்பி இருக்கிறார்கள் மக்கள். காலை 5:30 மணிக்கே பாய் போட்டு கொண்டு எனக்காக காத்திருக்கிற மக்களுக்கு நான் சேவை செய்வதிலே மிகவும் பெருமைப்படுகிறேன். அதனால் சிறு கூட கிடக்கிற பொருளாதாரம் எனக்கு ஒன்றும் பெரிதல்ல, அது எனக்கு தேவையில்லை என்று கடந்த 43 ஆண்டுகளாக இந்த வேசப்பாடி பகுதியில் இருக்கிறேன். என்னுடைய எதிர்காலத்தில் கூட நான் பிறந்த பூமியான ராணிப்பேட்டை பகுதியிலே எம்ஜிஆர் பெயரிலே ஒரு அறக்கட்டளை உருவாக்கி அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக என்னுடைய பெயரும் இதற்கு ஒரு உத்வேகமாக இருக்கிறது என்று நீங்கள் கேட்டதால் நான் சொல்ல அதை விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர்கள், ஆண்ட முதலமைச்சர்கள், இவர்கள்லாம் தமிழுக்கு நிறைய செய்திருப்பாங்க. அதில் உங்களுக்கு நீங்கள் விரும்பிய? நிச்சயமா எனக்கு என் காலத்திலிருந்து நான் சொல்ல சில கருத்துக்களை சொல்லலாம். அறிஞர் அண்ணா அவருடைய பங்கீடு இந்த தமிழுடைய தரத்தையே மாற்றி போட்டது என்று சொல்லலாம். அண்ணாவுக்கு முன்னால் அண்ணாவுக்கு பின்னால் என்று தமிழுடைய சிறப்பை சொன்னால் அது மிக இல்லை. தற்காலத்தில் ஏனென்றால் உரை, அவருடைய எழுத்து, பேச்சு, வேகம், அதில் இருக்கிற கருத்துக்கள், மற்ற மொழி சார்ந்து அவர் பெயர்ந்து பேசிய பேச்சுக்கள், அவருடைய ஞானம், இதையெல்லாம் தமிழுக்கும் பெருமை சேர்க்கிற விதமாக இருந்தது. அவருடைய அந்த நாத்திய உணர்வை பற்றி நமக்கு கவலை இல்லை என்றால் நம் தமிழையும் நாம் இறைவனாக உணர்வோம். அடுத்து வந்த கலைஞர் மு. கருணாநிதி அவருடைய அந்த எதுகை முனை, அதற்கு அடிமையாகாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. அவருடைய மாற்றுக்கருத்து கட்சிக்காரர்கள் கூட கலைஞர் என்று சொல்கிற பொழுது அவருடைய அந்த தமிழை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. வரலாறு அவரை தவிர்த்து எழுதவும் முடியாது. அது அவருடைய மிக சிறப்பான அது ஒரு ஊடகத்துக்கு அவர் எடுத்து செல்கிற பொழுது பெரிய அளவில் பேசப்பட்டது, பலரை வாழ வைத்தது, என்னமோ வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது, பல பேருக்கு வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கிறது. திரைப்படத்துறையும் அதே போல. ஆனால் முறையாக தமிழை அவர் வளர்த்து தன்னையும் வளர்த்து கொண்டிருக்கிற பாங்கு இருக்கிறது, அது மிகவும் பாராட்டத்தக்கது. இன்னொரு விஷயம், நம்முடைய முத்தமிழ் காவலர் அவர்களை சொல்கிற பொழுது உடல்நலத்தை பார்த்துக் கொள்வது.
எங்களுக்கெல்லாம் இருக்கிற ஒரு மருத்துவன்ற முறையில் எங்களுக்கெல்லாம் இருக்கிற பெரிய பெரிய ஒரு மன குறைபாடு, புரட்சியாளர் எம்ஜிஆர் ஆகட்டும், புரட்சியாளர் அம்மாவாகட்டும், அவர்கள் உடல்நிலையை சிறிது கூட கவனித்துக் கொள்வதில்லை. ஆனால் கலைஞர் அதில் சரி, கலைஞர் சுடுதண்ணி என்று சொன்னால் எத்தனை டம்ளர் என்று கேட்பார், ஒரு அடி முன்னே போய் கேட்பார். தன்னை அவர் வளர்த்து கொண்டார். அதற்கு நான் சொல்வது, அவர் வளர்த்து கொள்ளை, தமிழ் வளர்ந்தது என்று சொல்வேன். அதனால்தான் அவரால் பல காலம் இருந்து பக்தவச்சலத்தை பார்த்தார், அண்ணாவை பார்த்தார், எம்ஜிஆரை பார்த்தார், பல தலைவர்கள் எல்லாம் தாண்டி அவர் வாழ்ந்தார். அதனால் தமிழ் வாழ்ந்தது. பல படைப்புகளையும் தந்து கொண்டே இருந்தார் சார். பல படைப்புகளையும் தந்து, படைப்புகளை உயிரோடு இருக்கிற போது தானே இதெல்லாம் செய்ய முடியும். உயிர் மட்டுமல்ல, உடல் மட்டுமல்ல, உள்ளம், மூளை, அவருடைய எண்ணம் தெளிவாக இருந்ததனால் அவர் பல படைப்புகளை பண்ண முடிந்தது. தமிழுக்கு அது ஆக்கம் ஊக்கம் சேர்ந்தது என்று சொல்லும். அடுத்து அம்மா அவர்கள் வருகிற போது ஆன்மீகம் கூடுதலாக இருந்தது, அங்கே மொழியும் இருந்தது, அதுக்கு குறைவில்லை. எம்ஜிஆர் அவர்கள் சொல்லவே தேவை. இவர்களாம் ஒரு தமிழை பற்றி சொன்னாலும் ஆக்கப்பூர்வமாக செய்கிறார்கள். ஔவை நடராஜன் அவர்களுடன் நான் 30 ஆண்டு காலம் பயணித்தவன். அவருக்கு குடும்ப மருத்துவராக கூட இருந்தவன். அவர் சொல்வார்கள், எல்லாம் சொன்னாங்கப்பா, பல்கலைக்கழகத்தை உருவாக்குறது எம்ஜிஆர் தானே, தமிழ் பல்கலைக்கழகம் உருவாக்குறது எம்ஜிஆர் தானே. அதை வளம் படுத்தி மேல் நோக்கி அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்றவர் நம்முடைய புரட்சித்தலைவி அம்மா அவர்கள். ஆக தமிழ்நாட்டில் இது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு செயல்பாடாக இருந்தது. அப்படி இருந்தால்தான் அவர்கள் அரசியலில் நிற்க முடியும், மக்களுடைய நம்பிக்கை பெற முடியும் என்பதும் ஒரு காரணமாக இருந்தது. தமிழ்நாட்டில் அதிலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் தலைநகரில் தமிழ் பேசுவதும் தமிழ் மொழி அதனுடைய வளர்ச்சியும் குறைகிற நிலையில் இருக்கிறது, அல்லது வேற்று மாநிலத்தவர்கள் வந்ததால் அதற்கு ஒரு தேக்க நிலை ஏற்படுகிறது. இப்படி தேக்க நிலை என்ற தேய்வு நிலையை கூட இருக்கிறது என்று சொல்லலாம். இது ஒரு கடந்த 10-15 ஆண்டுகளாக உண்மையிலே நடந்து கொண்டு தான் இருக்கிறது. தலைநகரில் மட்டுமல்ல, தென்னகம் வடகம். நான் ஒரு கிராமத்துக்கு செல்கின்றேன், பேரணம்பட்டு கிராமம், ஒரு சின்ன கிராமம், கலவை என்று பேர். அங்கே போய் பார்த்தா 2 பேர் கடை வச்சிருக்காங்க, வடநாட்டவர்கள். ஆக இந்த ஊடுருவல் தற்செயலா, அது ஏற்பாடா என்று நமக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் மட்டும் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் நாம் அதை பற்றி மௌனமாக இருக்கிற போது அவர்கள் வளர்ந்து விடுவார்கள். அவர்கள் வளர்ந்து வருகிறார்களே என்று மனிதாபிமானத்தோடு இருந்து விட்டால் அவங்களுடைய கலாச்சாரம், அவருடைய மொழி, அவருடைய பொருளாதார தாக்குதல், இவையெல்லாமும் கூட சேர்ந்து அங்கே கோலோச்சுகிற பொழுது தமிழன் தன்னாட்டிலேயே 2ஆம் தர குடிமகனாக ஆகிவிடுவானோ என்ற ஒரு அச்சம் நிச்சயமாக அந்த தமிழ் ஆர்வலர்களுக்கும் தமிழ்நாட்டை நேசிப்பவர்களுக்கும் நிச்சயமாக உண்டு. நம் பரந்த ஒரு பாரத நாடு என்ற ஒரு நிலையிலே இருந்தாலும் அந்த ஒன்றியம் என்று சொல்கிற பொழுது பல மாநிலங்கள் சேர்ந்து வருகிற பொழுது நாம் வளமாக இருக்க வேண்டும், தாய்நாடு வலிமையாக இருக்க வேண்டும் என்று கொள்கை இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு இடத்திலே நமக்கு ஒரு இடக்கு, நமக்கு ஒரு தேய்வு, நமக்கு ஒரு தொய்வு ஏற்பட்டு விட்டால் அந்த சமநிலை நிச்சயமாக பாதிக்கப்படும் என்ற கருத்து தனிப்பட்ட முறையில் எனக்கு உண்டு என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். சில அறிஞர்கள் எழுதியதை நம்ம படிச்சிருக்கோம். ஒரு இனம் மொழியை இழந்து விட்டால் அது அந்த நிலத்தையும் இழந்து விடும். நிச்சயமாக மேல்நாட்டு அறிஞர்கள் சொல்லுவது, ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் முதலில் தாக்குதலுக்கு உள்ளாவது அவனுடைய மொழி என்று தான் சொல்வார்கள். ஆக இந்த மொழியை இழந்தவன் நிச்சயமாக அடுத்து இனத்தை இழப்பான், தன்னுடைய அடையாளத்தை இழப்பான், தன்னை இழப்பான், அந்த நாட்டினுடைய 2வது குடிமகனாக இருப்பான். அதனால் பிறந்த நாடே சிறந்த கோயில், பேசும் மொழிய தெய்வம் என்று எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதற்கு காரணம், நாட்டை எப்படி நம்ம நேசிக்கிறோமோ அதே போல் மொழியை நேசிக்க வேண்டும். அதுவும் இந்த தமிழ் மொழி என்பது மற்ற மொழிகளுக்கு ஒப்பிட முடியாத ஒரு மொழி. இது வந்து வேறு 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 விஷயம். அதாவது மற்ற மொழிகள் கிட்ட கூட வர முடியாது. இது ஒரு தாய்மொழி மட்டுமல்ல, இதனுடைய தனித்தன்மை, இந்த தனித்தன்மையோடு வாழ்ந்த மனிதர்கள், அவருடைய கலாச்சாரம், அவருடைய சாதனைகள், அவருடைய வாழ்வு முறை, அவருடைய அரசுரிமை, உலக நாட்டோடு அவர்கள் ஏற்படுத்தி கொண்ட இணைப்பு, உலக நாடுகள் பின்பற்றுகிற தலைமை, எல்லாவற்றையும் நாம் ஒன்று சேர பார்க்கிற ஒரு புள்ளியாக தான் நம்ம இந்த மொழியை நம்ம ஏற்றுக் கொடுக்கிறோம். அதாவது இலங்கையில் ஸ்ரீ என்ற எழுத்தை எல்லோரும் பயன்படுத்த வேண்டும் என்று சட்டம் போட்டதால் தான் முதலிலே ஒரு புரட்சி வெடித்தது. அதை சரியான நேரத்திலே அல்லது சரியான ஆட்களோடு அதை தடுக்காமல் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு நடந்து கொண்டிருந்ததால் இந்த 1.5 லட்சம் பேர் இறந்ததற்கான காரணமாக அது அமைந்து விட்டது என்று சொல்ல முடியுமா? எனக்கு அந்த வரலாற்றை பற்றி அதிகமாக தெரியாது. இருந்தாலும் நம்முடைய தொப்புள் கொடி உறவு அங்கே மொழியும் இழந்து, தங்களுடைய நிலத்தையும் இழந்து,
தன்னுடைய சுகதுக்கங்களை இழந்து அவர்கள் அங்கே இரண்டாந்தர குடிமக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. அதற்கு ஆதரவு கரம் நீட்டி அங்கே சென்று தன்னுடைய தனித்தன்மையை நிலைநாட்டுகிற விதமாக எடுக்கப்பட்ட எந்த விதமான நடவடிக்கையிலும் எங்களுக்கு திருப்தி இல்லை. ஏனென்றால் ஒரு சிறிய நாடு, நம்முடைய சில தலைவர்கள் சொல்வார்கள் எச்சில் துப்பினால் போய் சேர்கின்ற தூரத்தில் இருக்கிற நாடு, நம்முடைய ரத்தம், நம்முடைய இனம் அங்கே நான் ஒரு 2 முறை சென்றிருக்கிறேன். பார்ப்பதற்கே மிகவும் அவலமாக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கை முறை, போருக்கு பிறகுதான் சென்றேன், அவருடைய வாழ்க்கை முறை, மக்களுடைய நிலைப்பாடு, அவருடைய பொருளாதாரம் பார்க்கவே முடியவில்லை. இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் அந்த நாட்டினுடைய தலைமை வேறொரு இனத்தை சார்ந்தவர்களாக, வேறொரு மொழியை சார்ந்தவர்களாக இருக்கிறது. இவர்கள் மனது வைத்தால், உண்மையிலேயே அந்த மக்கள் வாழ வேண்டும் நினைத்தால் அவர் சமரசம் செய்கிற ஒரு நிலையை இவர்கள் உருவாக்க முடியும். அதிலிருந்து இவர்கள் தவறிவிட்டார்கள் என்று தான் நான் தனிப்பட்ட முறையிலே நான் கருதுகிறேன். புலம்பெயர்ந்த தமிழர்கள் அந்தந்த நாடுகளில் போய் குடும்பத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் சிலரை நாம் பார்த்து பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய பிள்ளைகள் தமிழை மறந்து விடுவார்களோ என்ற அச்சம் ஏற்படுகிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள். இந்த மக்களுக்காக அந்த மக்களுடைய பிள்ளைகள், வாரிசுகள் தொடர்ந்து தமிழை பயன்படுத்துவதற்கான முயற்சிகளை உங்களுடைய சங்கம் ஏதாவது அதற்கு செய்ய முனையுமா? நீங்கள் சரியான ஒரு கேள்வி கேட்டீர்கள். போன வாரம் ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரு பொருளாதார நிபுணர், அரசுக்கு அறிவுரையாக நிபுணர், அவர் வந்தார். அவர் பேசுகிற போது கூட இந்த கருத்தை சொல்கிறார். நான் பிரான்சில் இருக்கிறேன், அவர்களுடைய பெயர்கள் பாண்டியன், பொன்னரசன் எல்லாம் இருக்கும், ஆனால் அவர்கள் பிள்ளைகள் தமிழே பேசுவதில்லை என்று சொன்னார்கள். அதனால்தான் இங்கே ஒரு அவை நடராஜன் அவர்கள் சொல்வார், இங்கே ஒரு முன்னெடுப்பு நடந்தது. அங்கே ஒவ்வொரு இடத்திலும், ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் நம்முடைய தமிழுடைய இருக்க அங்கே இருக்க வேண்டும். தமிழ் ஆசிரியர்கள் அவர்கள் பணம் கொடுக்கிறார்கள் இல்லையோ, நாம் பணம் கொடுத்து அதிலே அவர்களுக்கு ஈடுபாடு உள்ளவர்கள், ஒரு சேவை மனப்பாடு உள்ள எவ்வளோ தமிழ் ஆசிரியர் இருக்கிறார்கள், அவர்களை அங்கே அனுப்பி அவர்கள் உண்மையான அந்த தமிழ் உணர்வை அவர்களுக்கு ஊட்டி தமிழை பேசுகிற விதமாக மொழியை அவர்கள் திணிக்க தேவையில்லை, இருக்கிற மொழியை நிலைநாட்டுகிற முயற்சியில் அவர்கள் அவ்வாறு செயல்படலாம். அதே போல் இங்கே இருக்கிற தமிழ் அறிஞர்களை அவர்கள் ஊக்குவித்து, நம்முடைய இந்த அரசு ஊக்குவித்து அந்தந்த நாடுகளுக்கு சென்று பட்டிமன்றங்கள், கவிதைகள், நம்முடைய சிறப்புகளை பற்றி பேசுவதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்யலாம். எங்களுடைய சங்கம் சாதாரண மனிதர்களை கொண்டது. எங்களுடைய பொருளாதாரம் என்பது நாங்கள் சிறுகிற சேர்த்து நாங்கள் செய்கிற ஒரு மாதாந்திர நிகழ்வு தான். ஆனால் ஒரு நேரத்தில் நாங்கள் நிச்சயமாக வளர்ந்துவிட்ட நிலையில் இருக்கிற போது இந்த செயலை அரசாங்கத்தை தாண்டி நாங்கள் நிச்சயமாக செய்கின்ற ஒரு எண்ணமும் அதற்கான திட்டமும் எங்களுக்கு இருக்கிறது என்பதை உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டேன். மகிழ்ச்சி. அதாவது 25,000 பேர்கள் கூட பேசாத ஒரு மொழி, அந்த மொழிக்கு 1000 கோடிக்கு மேலே நிதி ஒதுக்குகிறார்கள் ஒன்றியத்திலிருந்து. ஆனால் தமிழுக்கு அப்படி இல்லை. இதை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள்? இது நிச்சயமாக ஒரு பாரபட்சம்தான். இது நிச்சயமாக அது ஒருதலை பட்சம்தான். இது ஒரு வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. அதாவது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு, எனக்கு 65 வயதாகிறது, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு சில செயல்களை செய்வதற்கு அரசியல்வாதிகள் அஞ்சினார்கள். அரசியல்வாதிகள் ஐயோ வெளிப்படையாக அட்லீஸ்ட் மேலேயாவது, ஐயோ நாங்கள் எல்லாம் சொல்லலையே, நாங்கள்லாம் செய்யலையே, யார் சொன்னாங்க என்று அவர்கள் சொல்ல அஞ்சினார்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் அப்போ அஞ்சுவதாக தெரியவில்லை. ஆமாம், நான் தான் சொன்னேன், நான் தான் செய்தேன், இதுதான் நிலைப்பாடு, என்ன செய்கிறீர்கள் என்று ஒரு அதிகார போதையிலே ஆங்காரத்தோடு ஆணவத்தோடு அவர்களுடைய நிலைப்பாடை வெளிப்படையாக எடுக்கிறார்கள். இது ஒரு அடக்குமுறை மாதிரி தான் தெரிகிறது. இந்த நிலை எங்கு போய் முடியும் என்றால், நெப்போலியன் சொன்னது போல ஒரு புரட்சியிலே தான் போய் முடியும். இதுதான் உண்மை. அடக்குமுறை என்பது எப்பவும் அடக்கிக்கொண்டே இருக்க முடியாது. அந்த நிலை புரட்சியிலே போயிருக்கும். அத்தகைய நிலை உருவாகாதவாறு அரசியல்வாதிகளும் அதிகாரத்தில் இருப்பவர்களும் உணர்ந்து அவர்களுக்குரிய பங்களை அவர்கள் நிச்சயமாக வழங்க வேண்டும். அதுதான் நாட்டினுடைய சமதர்ம நிலைக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இல்லை என்றால் அந்த நாட்டிலே புரட்சி ஏற்படுவதை தவிர்க்க முடியாது. நரேந்திர தாமோதரதாஸ் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்தால் திருக்குறளை பேசுகிறார், வேட்டி கட்டிட்டு வர்றாரு. அது மாதிரி வெளிநாடுகளின் தமிழர்கள் இருக்கிற இடங்கள்லாம் திருக்குறளை சொல்கிறார். ஆனால் திருக்குறளை ஒரு தேசிய நூலாக ஏற்றுக்கொள்வதிலோ அல்லது தமிழுக்கு நிதி ஒதுக்குவதிலோ தமிழை உயர்த்துவதிலோ செயல்பாடுகள் எதுவும் காணோமே. நீங்களே சொல்லிட்டீங்க, செயல்பாடுகள் எதுவுமே தான் இல்லை. இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு அரசியல் தான் இருக்குது. இப்போது சில மத்திய கட்சிகள், நான் பெயர் குறிப்பிடக்கூடாது என்பதாலும் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், அவருடைய
நோக்கமெல்லாம், அவருடைய ஃபோக்கஸ் எல்லாம் தமிழாக ஆகிவிட்டது. காரணம், இந்த நாடு தன்னிறைவான நாடு, இந்த நாடு பாதுகாப்பான நாடு, இந்த நாடு அறம் சார்ந்த நாடு. இங்கே வாழ்பவர்கள் அடிப்படை தகுதியை தாண்டி, அடிப்படை பொருளாதாரத்தை தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மண் அப்படி, மக்கள் அப்படி. இந்த நாட்டிலே அவர்கள் இருக்கிற பகுதியை விட இது செழிப்பாக இருக்கிற இந்த உறுத்தல் அவர்கள் இருக்கிறது. ஏன் இந்த மண்ணை நாம் அனுபவிக்கக்கூடாது, ஏன் இந்த மக்களோடு நாம் சேர்ந்திருக்கக்கூடாது என்ற ஒரு உணர்வு வந்துவிட்டதாக தான் நான் நினைக்கிறேன். தேர்தல் கமிஷன் அவர்களை கேட்கிற போது ஒரு கேள்வி சொன்னார்கள், ஏன் நீங்கள் ஒரு கட்டமாக நீங்கள் தேர்தல் நடத்தீர்கள் என்று சொல்கிற போது ஒரே வார்த்தை சொன்னார், தமிழ்நாடை போல ஒரு அமைதி பூங்கா எங்கேயுமே இல்லை, நாங்கள் ஒரே கட்டமாக நடத்துகிற ஒரு களமாக இருக்கிறதுன்னு சொன்னார். அதில் பெருமையாக இருந்தாலும் இந்த கருத்து வேறு விதமாக வடக்கர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தென்படுகிறது. ஆயினால்தான் அவர்கள் தமிழின் மீது அத்தகைய ஒரு அபகரிக்க பார்க்கிறார்கள், அதில் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த நினைக்கிறார்கள் என்றுதான் நாம் உணர தோன்றுகிறது. இதுதான் அரசியல் சூழ்நிலை, இதுதான் யதார்த்தம். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த வடநாட்டு தலைவர்களும் சரி மற்றவர்களும் சரி தமிழை தூக்கி நிறுத்துவதாக காட்டிக்கொள்கிறார்கள். ஆனால் நீங்கள் சொல்வது போல வாயளவில் இருக்கிறதா செயலவில் இருக்கிறதா என்ற பிரித்து தெரிந்து கொள்ளக்கூடிய அதிகபட்ச ஞானத்தை கொண்டவன் தமிழன். ஆகையினாலே இதெல்லாம் தமிழ்நாட்டிலே செல்லுபடி ஆகாது. ஆகையினால் அவர்கள் செய்கிறார்கள், நாம் காத்திருக்கவே கூடாது என்பதுதான் எங்களுடைய குறிக்கோள். நீ என்ன செய்ய போற? நீ தமிழ்னா பிறந்துட்ட, தமிழ் பேசுற, உன்னால் தமிழ் மொழிக்கு என்ன ஒரு பயன் சொல்லு? 2 குறளை சொல்லு. அந்த தமிழ் படிக்கிற பையனுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமா? அதை சொல்லு. வெளிநாட்டு இருக்கிற உங்கள் நண்பர்களுக்கு தமிழ் பேசுறதுக்கு ஒரு அறிவுத்தை சொல்லு. அவங்க பெயர் வைக்கணும்னு கேட்குறப்போ தமிழ் செழியன், தமிழ் செம்மல், தமிழ் அறிஞன், தமிழ் அரசு என்று பெயர் வைக்கணும், நீ ஒரு வார்த்தையை சொல்லு. இப்படி அவரவர்கள் தன்னுடைய கடமையை உணர்ந்து, தம்முடைய நிலையை உணர்ந்து அந்த மொழிக்கும் இந்த மண்ணுக்கும் பணியாற்ற முனைந்து விட்டால் நிச்சயமாக இவர்கள் செய்கிறார்கள் என்ற நிலைப்பாடை நாம் எதிர்பார்க்க தேவையில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. தமிழ்நாடு பற்றி உயர்வாக பேசுகிறீர்கள், தமிழர்களின் உயர்வை பற்றி பேசுகிறீர்கள். இந்த நிலைக்கு திராவிட கழகங்கள் உறுதுணையாக இருந்தது என்று சொல்லலாமா? மறுக்கவே முடியாது, மறுக்கவே முடியாது. திராவிட கழகங்கள் 50 ஆண்டுகளாக இருந்தார்கள் என்று சொன்னால் நம் மண்ணின் மைந்தர்கள். அவர்கள் யார்? மாமன் மைத்துனர்கள் தான். அவங்களாம் வேறு நாட்டு வந்து விட்டார்களா? அந்த உணர்வில் நாம் நிச்சயமாக குறை சொல்லவே முடியாது. ஆனால் இன்னும் அவர்கள் சீர்படுத்தி அவருடைய தனிப்பட்ட ஒழுக்கங்களையும் தனிப்பட்ட ஆட்சி முறையிலையும் தன்னலத்தை மறந்து சிறிது பொதுநலத்தோடு இருந்தால் இதை மாதிரி 2 மடங்கு தமிழ்நாடு வளர்ந்திருக்கும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் சில தமிழ் தேசியவாதிகள் திராவிடர்களால் தமிழ் அழிந்தது என்று சொல்கிறார்கள். இது எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமா நான் சொன்னேன் பாருங்க, யாராலும் யாரையும் அழித்து விட முடியாது. ஒருவன் அழிகிறான் என்றால் அவனால் தான் அவன் அழிகிறான். தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்ற கொள்கையிலே முடிவாக அதை ஒரு மாற்று கருத்தில்லாமல் ஏற்றுக்கொள்கிற உணர்வுள்ளவன் நான் தமிழும் படித்தவன், மருத்துவம் படித்தவன், உளவியல் படித்தவன். ஒருவருடைய இழப்புக்கும் ஒருடைய சீர்மைக்கும் கீழ்மைக்கும் நாம் தான் காரணம். அதை உணர்கின்ற உணர்வு வேண்டும். அப்படி ஏற்படுகிற நிலையிலே எதிர்த்து போராடுகின்ற ஆளுமை வேண்டும். அதை எடுத்து குரல் கொடுக்கின்ற தைரியம் வேண்டும். தெருவுக்கு வந்து போராட வேண்டும். அப்படி இருந்தால் நம்மை யாரும் ஒன்றுமே செய்துவிட முடியாது. அதை நாம் செய்வதில்லை. நமக்கு என்ன? நமக்கு சம்பளம் இருக்கிறதா? நம் பெண்டு பிள்ளைகள் நல்லாக இருக்கிறார்களா? நாம் யார் என்று பக்கத்து வீட்டுக்காரனை கூட தெரிந்து கொள்ளாத, தெருவில் வந்து நிற்காத ஒரு நிலைமை அந்த கலாச்சாரம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது மாற வேண்டும். அப்படி மாறினால் நம்ம யாரும் ஒன்றுமே செய்துவிட முடியாது என்று ஒரு தனிப்பட்ட கருத்தை நான் கொண்டிருக்கேன். தம் பெண்டு பிள்ளைகள் சொல்லும் போது பாரதிதாசன் நினைவு வந்துருச்சு எனக்கு. சொல்லுவார். அதனுடைய தாக்கம் தான் அந்த வார்த்தைகள். நமக்கு தனியான வார்த்தைகள் வரப்போகுது. எப்பப்போ படித்தது மண்ணில் இருந்து அது வெளிப்பாடாக வருகுது. தெய்வ தமிழ் சங்கம் அப்படின்றதுனால இன்னொரு கேள்வி கேட்குறேன், சமயம் சார்ந்து. நிச்சயம். கிறிஸ்தவர்கள் ஆதாம் என்று சொல்லுகிற அந்த முதல் மனிதனை தமிழர் என்று சொல்கிறார்கள். அங்கே அதில் உள்ள கிறிஸ்தவ தமிழர்கள், தமிழ் சார்ந்து இருக்கிறவர்கள் ஆதன், அந்த ஆதவன், அதெல்லாம் தமிழில் இருக்கு அந்த பெயர்களாம். ஆகவே அவர் தமிழர் என்று சொல்லி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக அதில் எனக்கு பெரிய ஞானம் இல்லை. இருந்தாலும் அது ஒரு பெருமைக்குரிய விஷயமாகத்தான் நான் கருதுகிறேன். போப்பையர் செய்யாத ஒரு தமிழ் சேவையா? நான் இங்கே மறைந்தால் ஒரு தமிழாக மறைந்திருக்கேன் என்று கலையில் எழுத சொன்னார். மாணவன் இங்கே உறங்குகிறான் என்று சொன்னாரே, அதை விட ஒரு உயர்ந்த ஒரு பாராட்டு மொழி செய்து எந்த தமிழனும் கூட அதை எழுதவில்லை. அதே போல திருக்குறளை அயல் நாட்டுக்கு எடுத்து சென்ற மாபெரும் மாண்பினை கொண்டவர்கள் அவர்கள் மதத்தை பரப்புவதாக வந்தாலும், அது அவர்களுடைய தொழிலாக இருந்தாலும்,
மொழி அவர்கள் எடுத்து சென்ற பாங்கு இருக்கிறது, அதற்கு நாம் நிச்சயமாக தலை வணங்க வேண்டும், அவர்களை எஞ்சான் நினைவு கூற வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அதோட இன்னொன்று, அந்த போப்பையர் இங்கிருந்து தமிழர்களிடத்தில் வசூல் செய்யப்பட்ட பணத்தில் எனது கல்லறையை கட்டுங்கள்னு சொன்னாராம். அந்த கருத்து எனக்கு தெரியல, நீங்கள் உங்கள் விஷயமா தான் தெரிஞ்சுக்கிறாரு இருக்கலாம். அது தவிர நோவா என்ற ஒரு மனிதர் அதில் விவிலியத்திலே உண்டு. அவரை தமிழர் என்று சில காரணங்களை சொல்லி அப்துல் ரஹ்மான் விளக்குகிறார். இதெல்லாம் பார்க்கும்போது எல்லா சமயங்களிலும் தமிழ் என்பது ஆட்சி செலுத்தி இருக்கிறது, தமிழ் தான் முதல் மொழியாக இருக்கிறது என்று நம்பலாமா? ஆமாம், நிச்சயமாக நம்பலாம். ஏனென்றால் இந்த உங்களுடைய நான் சில நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன், அந்த கீழே நாடுகளும் மேலை நாடுகளும் கூட அங்கே தமிழ் சார்ந்த சில சின்னங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. இதுதான் உண்மை. இவர்கள் மொழிக்காக சென்றார்கள் என்று சொல்ல முடியாது, வாணிபத்துக்காக சென்றார்கள். சமீபத்தில் ஒரு வீடியோவை பார்த்தேன், தமிழுடைய 5 பண்புகளை அவர் விளக்குகின்றான். பிச்சை, தமிழ், அந்த பிச்சை இருக்கிற கூகுளுடைய தமிழர் அறிவார்ந்தவன். அதே போல எக்ஸ்பர்ட்ஸ், ஏற்றுமதியிலே தமிழன் அந்த காலத்திலே அறிவார்ந்தவன், மிளகுகளாம். அதே மாதிரி தலைமை பண்பிலே அறிவார்ந்தவன், கர்வம் கொள்வதிலே அறிவார்ந்தவன். இப்படி ஒரு 5 பண்புகளை சொல்லுகிறார்கள். அப்படி இவர்கள் வாணிப ரீதியாக அவர்கள் செல்கிற போது இவருடைய தனிப்பட்ட தன்மையினால், குணாதிசயங்களால் இவர்கள் நம்பிக்கை உரியவர்களாக இருக்கிற போது அந்த நம்பிக்கை பாராட்டப்பட்டு அவருடைய வியாபாரம் பெருகியது. போகிற இடத்தில் அந்த நேரத்தில் ஒரு மொழியோ ஒரு மதமோ அங்கே ஒரு தடையாக இல்லை. அவர்கள் பெருத மனத்தோடு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் அவர்கள் அந்த சின்னங்களை விட்டு வைத்திருக்கிறார்கள். அது இன்றும் பறைசாற்றி கொண்டிருக்கிறது. ஆகவே இத்தகைய நிகழ்வுகள் நிச்சயமாக பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்திருக்கும் என்பது உண்மையாக தான் தெரிகிறது. மொழிஞாயிறு தேவநேய பாவாணர் பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவர் சைவ சித்தாந்த நூலக கழகத்திற்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். எனக்கு பணம் அனுப்புங்க, நான் தமிழை பற்றி பேச வரணும் அப்படின்னு சொல்லி. இவருடைய இல்லாமையால் எனது படைப்புகளுக்கும் இதெல்லாம் செலவு செய்யணும் என்று. இந்த மாதிரி இப்போதும் அறிஞர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு அவர்களது படைப்புகளை கொண்டு வர உங்களது தெய்வ தமிழ்ச்சங்கம் ஏதாவது செயல்பட்டுக்கிறது? நிச்சயமாக எங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் தெரியும். எங்களுடைய உறுப்பினர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் ஒரு நிகழ்வை செய்துவிட்டு போனால் அவர்களுக்குரிய எங்களால் முடிந்த ஒரு தொகையை நாங்கள் நிச்சயமாக கொடுத்து தான் அனுப்புகிறோம். ஏனென்றால் இந்த ஒரு சிறு தொகையுடைய குறைபாட்டால் அவருடைய திறமை வெளிப்படாமல் போய்விடக்கூடாது. நான் சில நேரத்தில் சில ஆடம்பர ஆடைகளை கூட அணிவேன், சில பகட்டான செலவை செய்வேன், நான் தமிழ் செய்கிறது என்று சொல்லுவேன். ஆக இந்த செலவு, இந்த பணம் முதலீடு என்பது ஒரு பெரிய விஷயமாக இருக்கவே கூடாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதனாலே அவர் நிச்சயமாக பணம் செலுத்தப்பட்டிருந்தால் அவருடைய கருத்துக்கள் மிகவும் வெளிப்பட்டிருக்கும் என்பதுதான் என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்தாக இருக்கிறது. நாங்கள் அதை ஊக்குவிக்கிறோம். எப்படி பணம் இல்லாமல் ஒருத்தன் வந்து போற ஒரு செலவு கூட அவர்கள் இருக்க வேண்டும் இல்லவா? நீங்க ஊக்குவிக்கிறீங்க. அந்த ஏதாவது படைப்புகள் அந்த மாதிரி வெளியில் வந்திருக்கா உங்க மூலமா? நாங்கள் அதுக்காக அதை பரப்பி கொண்டிருக்கிறோம். இதில் என்ன ஏற்படுது என்றால், கொரோனா பீரியடில் ஒரு தொய்வு ஏற்படுது எங்களுடைய சங்கத்தின் சார்பில். அதனால் கடந்த 2 ஆண்டுகளாகத்தான் நாங்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கோம். இது ஒரு விஷயம். உங்களுக்கே தெரியும், நாங்கள் 30 வருடங்களுக்கு முன் இளைஞர்களாக இருந்தோம். எங்களுடைய குடும்ப சூழல்கள்லாம் வேறு. குடும்பத்தை நிலைநிறுத்துவதிலே எங்களுடைய பங்கு, பொருளாதாரம், நேரம். இப்பொழுது நாங்கள் குடும்பத்தை வளர்த்து விட்டோம். இப்போ நாங்கள் வேற நிலையில் இருக்கிறோம். அதுதான் உண்மை. ஆக அடுத்த ஒரு பாய்ச்சலில் நாங்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். அத்தகைய செயல்களை நிச்சயமாக நாங்கள் விளம்பரம் செய்ய இருக்கிறோம் என்ற கருத்தை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். நான் இந்த கேள்வி ஏன் கேட்டேன்னா, சங்ககால இலக்கியங்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள், இந்த மாதிரிலாம் நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம். ஆனால் இந்த காலங்களில் ஒரு மிகச்சிறந்த நூலாக, மிகச்சிறந்த படைப்பு அப்படின்றது நிச்சயமாக அந்த காலத்தில் செய்தவர்கள் தமிழுக்காக செய்தார்கள், எந்த எதிர்பார்ப்பில் செய்தார்கள். அப்படி செயலில் ஈடுபட்டவர்கள் பொருளாதார அளவில் நிலையை நின்றவர்கள். இப்பொழுது அப்படி இல்லை. அவர்களுக்கு தேவைகள் இருக்கிறது, அவர்களுக்கு செலவு இருக்கிறது, அதற்கான எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அது ஒரு தவறே இல்லை. தவறு என்று சொல்லவே கூடாது, சொல்வான் முட்டாள். ஆகையினாலே அவர்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிற விதமாக நிச்சயமாக நாங்கள் ஊக்கத்தொகையும் அவர்களை ஆக்கம் செய்கிற விதமாக சில திட்டங்களை வைத்திருக்கிறோம். அதை சில மாதங்களில் நாங்கள் செயல்பட இருக்கிறோம் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இம்மாதிரியான படைப்புகள் வெளிவருவதற்கு தடையாக இருப்பது அந்த காலங்களில் இல்லாத சுயநலம் இந்த காலங்களில் இருக்கிறது என்பதாலா? சுயநலம் என்று சொல்வதை விட இவர்கள் இந்த மொழி வளர்ந்து விட்டது, இதற்கு மேல் செய்ய ஒன்றும் இல்லை என்ற ஒரு கருத்து ஒன்று இருக்கிறது. அது சரியான கருத்து தான். 2வது, இது விஞ்ஞானம் சார்ந்த யுகம். ஆகையினால் இலக்கியமோ அறவுரையோ ஆன்மீகமோ பெருத்த தேவையில்லை என்ற ஒரு கருத்து இப்போது ஓடிக்கொண்டிருக்கிறது. 3வது, நான் சொன்னது தான்,
இதில் என்ன நமக்கு பொருள் கிடைக்கப் போகிறது, இதை நான் செய்வதால் இது எனக்கு என்ன பயன் என்ற உணர்வு நிச்சயமாக அந்த, ஏன்னா அது எதிர்பார்ப்பு, இது ஒரு பொருள் சார்ந்த ஒரு காலகட்டமாக இருப்பதனால் இந்த 3 காரணங்கள் தான் இந்த சிறப்பான படைப்பு வர ஒரு தடையாக இருக்கிறது. அந்த தடைகளை 3மே நாங்கள் வி வாண்ட் டு அட்ரஸ் தட். நாங்கள் கட்டாயமாக அதை என்ன விதத்தில் அதை சந்தித்து அதை மேல் நோக்கணும், அதை வெளிக்கொண்டான்ற முயற்சிகளை நாங்கள் திட்டம் போட்டிருக்கோன்ற செய்தியை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நிறைவாக ஒரு கேள்வி. தமிழ் வளர, தமிழ் நின்று நிலைக்க அரசியலாளர்கள், அரசியல் தலைவர்கள், ஆட்சி செய்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? ஆட்சியாளர்கள், ஏனென்றால் 1000 தான் ஒரு தனி மனிதன் செய்தாலும், 1000 தான் சில செல்வந்தர்கள் செய்தாலும், அந்த செயல்பாட்டை வெளிக்கொணர்கிற சட்டம் ஒத்துழைக்க வேண்டும், அங்கே இருக்கிற அரசு ஒத்துழைக்க வேண்டும், அது ஏற்படும் பொருளாதாரம் ஒத்துழைக்க வேண்டும். ஆகவே அரசுக்கு முதல் குறிக்கோள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று இருந்தாலும் கூட அதில் ஒரு பகுதியாக எதிர்காலத்தில் கூட இளைஞர்கள் நம்முடைய மொழியை சிறப்பாக செய்து கொள்வதற்கு அவருக்கே உண்டான அந்த கர்வத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக இதற்கு தனி கவனம் செலுத்தி ஆக வேண்டும். இல்லை என்றால் பாரதியார் சொல்ல போல மெல்ல மெல்ல தமிழ் இனி சாகும் என்ற ஒரு நிலை அவர்கள், அது நிச்சயமாக நடக்க அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. இருந்தாலும் அத்தகைய இடிநிலையை அவர்கள் ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற ஆதங்கம் எங்களுக்கெல்லாம் உண்டு. ஆகவே தமிழ் ஆர்வலர்களாக நாங்கள் அரசை கேட்டுக்கொள்வதும் அரசில் இருக்கிற பொறுப்பில் இருக்கிறவர்களை கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறையாவது அரசு சார்பிலே ஒரு தமிழ் விழாவை, இங்கே 32 மாவட்டங்கள் ஏதாவது ஒரு மாவட்டத்தில் ஏற்படலாம், அதில் தமிழ் ஆர்வலர்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் பொருளுதவி மட்டும் செய்யுங்கள், இல்லது அந்த 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 அமைப்புக்கு தலைவராக இருங்கள், ஆனால் செய்கிறவர்களை செயல்பாடை விடுங்கள். அறநிலையத்துறை எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது? அரசு கையில் இருக்கிறது, செய்பவர்கள் ஆன்மீகவாதிகள். அதுபோல தமிழ் துறையை நீங்கள் உருவாக்குங்கள், அதுக்கு தலைமை பொறுப்பை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், வருகின்ற நன்கொடையை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் செயல்படுத்துகிற அந்த ஆர்வலர்களை உண்மையாக அடையாளம் கண்டு அவர்களை செயல்படுத்தினால் தமிழும் வாழும், தமிழ்நாடும் வாழும் என்ற கருத்து எனக்கு உண்டு. அன்றைய பாரி ஒரு குறுநில வேந்தன், இன்றைய பாரி ஒரு தமிழ்மொழி வேந்தன் என்ற நிறைவோடு உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். வந்திருந்து உங்களது கருத்துக்களை தந்ததற்கு நெஞ்சார்ந்த நன்றி. வேந்தன் என்று வாழ்த்திய அன்பருக்கு மிக நன்றி. அது வேந்தன் என்பது மற்ற கருத்துப்பட இல்லை என்றாலும் தமிழில் இருக்கக்கூடிய ஆர்வலர் என்ற ஒரு உணர்வை, அந்த உணர்வை உங்களுக்கு நான் உணர்த்தியால் நீங்கள் சொல்லுகிற அந்த திரும்ப பெறுகிற பாராட்டாக நான் எடுத்துக்கொண்டு, மேலும் நாங்கள் தமிழிலும் ஆன்மீகத்திற்கும் செய்ய வேண்டிய செயல்பாட்டுகள் மிக மிக கூடுதலாக இருக்கிறது. அதற்கு ஊடகவியலாளர்களுடைய துணையும் வழிகாட்டலும் வேண்டும் என்று நான் மிக்க இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். தமிழன் டிவியும் அதை பார்க்கின்ற பெருமக்களுக்கும் எங்களுடைய நன்றியை சங்கத்தின் சார்பிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களே, அடுத்த நிகழ்வில் ஒரு பேராளுமையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.